2 கேசஸ் சார். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜஸ் கேசஸ்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதுதான் நான் இப்போ சொன்னது போல் அமெரிக்காவில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், நியூயார்க்கில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கிரிமினல் சைடு, கிரிமினலாக போட்டிருக்காங்க. இன்னொன்று யூஎஸ் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அவங்க வந்து ஒரு சிவில் சூட்டாக இதை பாவிக்கின்றார்கள். புரியுது? நம்ம செபி மாதிரி அமைப்பு இது. இன்னொன்று கோர்ட்டு, இப்போ நம்ம ஊரில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாதிரி. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அது கிரிமினல் சைடு. இன்னொன்று யூஎஸ் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படிங்கிறது நம்ம செபி மாதிரி. அதுவும் ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ 2 சிவில் ஆஸ் வெல் அஸ் கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி. இவர் மேலே என்னையா குற்றச்சாட்டு அப்படின்னு 5 முக்கியமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது வந்து ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. வெளிநாடுகளில் ஊழல் செய்ததை பற்றிய சட்டம், ரைட்? வெளிநாடுகள் இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ வாங்கணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி வாங்குவீங்க? அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க, இதில் போடலாமா போட வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்பது ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிற ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லா கம்பெனிகளும் பப்ளிக் இஷ்யூன்னு வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று கொடுப்போம். அந்த ப்ராஸ்பெக்டஸில் இந்த கம்பெனியுடைய எல்லா நல்ல சமயங்கள், நல்ல விஷயங்கள், ஏதாவது கேசஸாக இருக்கா, டைரக்டர்ஸ் மேலே ஏதாவது கேசஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி வெளிப்படையாக சொல்லணும். இல்லைன்னா ரொம்ப மிகப்பெரிய அது வந்து சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட், உண்மைகளை மறைத்து பொய்யாக சொல்ல. அதனால் அந்த ஷேர் அலாட்மெண்ட் பின்னாடி ஆயிருந்தாலும் கூட அதை வந்து விஷியேட் பண்ணிடலாம். அதாவது இட் இஸ் ஹேவ் இன் இஷ்யூ வாய்டு, இல்லை அந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஷேரே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்றது. ஆகவே இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் எல்லா உண்மைகளையும் சொல்லணும். நல்லது கெடுதல் என்னென்ன இருக்குது, பெண்டிங் கேசஸ் இருக்குது, அதனால் எவ்வளோ தூரம் இன்கேஸ் அந்த கேசஸ் உங்களுக்கு எகென்ஸ்டாக போச்சுன்னா எவ்வளோ நஷ்டம் வரும், குறிப்பாக இவ்வளோ கோடி இத்தனை லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லி ஆகணும்.